அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கிக் கொள்கிறேன். ஏன்னா குருவுக்கு அப்புறம்தான் தெய்வம், அதனால் குருவர்கள் கண்டிப்பாக வேணும். சரி, இப்போது எதிரிடை நட்சத்திரம் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு டாப்பிக்கையும் நிறைய இடத்துல பேசிட்டாங்க, அதனால் எனக்கு போர் அடிச்சு போச்சு. ஏதாவது ஒரு விசகம்ப நாம யோகத்தை பற்றி பேசலான் இருக்கேன். அதுக்கு முன்னால இந்த பாவம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் என்ன சொல்றேன்னா, யார் ஒருத்தருக்கு லக்ன புள்ளி அதிபதி யார், அவரு ராசி கட்டத்தில் எந்த பாகவத்தில் இருக்காரோ அதை சார்ந்துதான் உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் எல்லாமே இருக்கும். இது நீங்க பார்த்துக்கலாம். அதை தாண்டி உங்க ஆசைகள் போகாது, அதை நோக்கி தான் உங்க ஆசைகள் போயிட்டு இருக்கும். லக்ன புள்ளி அதிபதி யாரோ அவர் எந்த பாகவத்தில் நிற்கிறாரோ அந்த பாவகம் உங்க ஜாதகத்தில் என்ன காரகம் பெறுதோ அதை நோக்கித்தான் உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் எல்லாமே இருக்கும். அதை தாண்டி உங்கள் வேலை செய்யாது. இப்போ ஒருத்தருக்கு லக்ன புள்ளி 10ஆம் லக்ன புள்ளி சதயத்தில் உட்கார்ந்துருக்கு ராகு சாரத்துலன்னா, அது போய் 10ஆம் இடத்திலான விருச்சிகத்தில் ராகு உட்கார்ந்துருக்காருன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தொழில் சார்ந்த சிந்தனைகள் மட்டும்தான் இருக்கும். அதே லக்ன புள்ளி அதிபதி போய் 6ல் உட்கார்ந்துருந்தாருன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பதவியை பிடிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அது மாதிரி அவங்கவுங்க ஜாதகத்தில் லக்ன புள்ளி அதிபதி எந்த பாகவத்தில் இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. அது சார்ந்த ஆசைகள், அது சார்ந்த குறிக்கோளில் போனீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம். அதை விட்டுட்டு வேற குறிக்கோளில் போயிட்டு இருந்தால் தான் நம்ம செய்கிற காரியங்கள் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நமக்கு ஒரு தோல்வி மனப்பான்மை வரும். அதனால இந்த லக்ன புள்ளியை எல்லாரும் கவனமாக பார்த்துக்கீங்க. அதே மாதிரி ஏன்னா ஐயா இன்னைக்கு டைம் கம்மியாக தான் கொடுத்துருக்காரு எனக்கு. இந்த விசகம்பம் ஞாம யோகம் சொல்கிறோம், அந்த நாம யோகத்தை பார்த்தாவே எல்லாம் பயத்துக்கிறாங்க. ஆனால் அந்த நாம யோகத்துக்கு யோகி சனி, சந்திரன் அவயோகி. நீங்க பாருங்க, இந்த விசகம்பம் நாம யோகத்துல பிறந்தவங்களுக்கு யோகி சனியா வர்றதுனால அவங்க தொழில நல்லா இருப்பாங்க. வேலை செஞ்சாலும் நல்ல இடத்துல தான் வேலை செய்வாங்க. ஏன் அப்படின்னா அந்த பூச நட்சத்திரம் தான் அந்த இடத்துல அதிபதியா வருவார். சனியோட பூச நட்சத்திரம் தான் விசகம்ப நாம யோகத்துக்கு அதிபதியா வரும். அது காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல இருக்கும். இவங்களுக்கு சொத்து பத்துக்கள் அமையும், வண்டி வாகனங்கள் அமையும், எல்லாமே அமையும். ஆனா இத சந்திரன் அவயோகியா வர்றாரு. அவர் எங்க இருக்காரு? காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல இருக்காரு. அதனால இவங்க சொந்த தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறோம். ஏன்னா சந்திரன் அவயோகி காலபுருஷனுக்கு 10ல் இருக்கிறார். அவங்கவுங்க லக்கணத்தை வச்சு இந்த கணக்கு எடுத்துக்கணும். சப்போஸ் விசகம்ப நாம யோகமாக இருந்து அவங்க ரிஷப லக்கணமாக இருந்தா அந்த இடத்துல 9ஆம் இடமால வரும் சந்திரன். அப்போ என்ன பண்ணும்? கண்டிப்பாக அப்பாவும் அம்மா அவங்களுக்கு நடுவில் ஒத்து வராது, பிரச்சனை தான் இருக்கு. இது நம்ம இந்த யோகங்கள் ஒவ்வொன்றையுமே வச்சு அந்த யோகி யார் அவயோகி யாருன்னு பார்த்தோம்னா கிளியரா கொண்டு போயிடலாம். பாருங்க, இந்த விசகம்ப யோகத்தில் பிறந்தவங்களுக்கு படிப்பு அருமையா வரும், பெரிய பெரிய கல்வியெல்லாம் கற்றுக்குவாங்க. ஆனா இவங்க வேலைக்கு தான் போகணும், சொந்த தொழில் செய்யக்கூடாது. அப்படி மீறி செய்யணும்னு ஆசைப்பட்டா முதலீடு இல்லாத தொழில்களை செய்ய வேண்டும். முதலீடு போட்டு தொழில் செஞ்சா மாட்டிக்கும். ஏன்னா கர்மஸ்தானத்தில் அவயோகி போய் உட்கார்ந்துக்கிறாரு.
இந்த அவயோகியே வந்து நம்ம மேச லக்கணத்தை வச்சு பேசிட்டு இருக்கோம். இந்த அவயோகியே வந்து என்ன பண்ணுவார்? ஒரு நல்ல காரியத்தை கெடுப்பாருன்னா ஒரு கெட்ட காரியம் நடந்தாலும் அதையும் கெடுப்பாரு இல்லையா? அப்போ திசா புத்தி நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பாதகம் பண்ணக்கூடிய திசையில் இந்த சந்திர புத்தி வந்ததுன்னா அந்த இடத்துல பாதகம் நடக்காது. ஏன்னா இவருக்கு அவயோகம் பண்ணுறது தானே வேலையை, அந்த இடத்துல அதையும் கெடுப்பார். நான் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணப்போ இதெல்லாம் வச்சு தான் எதிரடை நட்சத்திரங்களையே உருவாக்கியிருக்காங்க. கனெக்ஷன் எங்கே இருக்குன்னா எதிர்நடை நட்சத்திரத்தில் நம்ம யோகிகளை வச்சு தான் உருவாக்கியிருக்காங்க. யோகி அவயோகி நாம யோகத்தை வச்சு அங்கேருந்து எதிரடை நட்சத்திரங்களை கண்டுபிடிச்சு அந்த புக்கில் எழுதியிருக்காங்க. இது வந்து எனக்கு தெரிய நானாக ஒரு முடிவுக்கு வந்த சமாச்சாரம். எதிர்நடை நட்சத்திரங்கள் எப்படி வந்தது எனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதை சொல்கிறது இல்லை. அவங்க எதிரடை நட்சத்திரங்கள் என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாமளாக ஒரு ஆராய்ச்சின்னு போகிறப்போ அந்த எதிரடை நட்சத்திரம் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தா நாம யோகங்கள்ல இருந்து தான் வந்திருக்கு. இந்த நாம யோகத்தைப்படி பார்த்தீங்கன்னா அதாவது இந்த விசகம்பம் நாம யோகத்தில் பிறந்தவங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் சின்ன வயசில் இறந்து போயிருப்பாங்க. இவங்களோட இது அந்த இடத்துல வேலை செய்யும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் வந்து யோகி இருக்கக்கூடிய வீட்டு அதிபதி சந்திரன், நீங்கள் அதையும் கவனிக்கணும். ஏன்னா பூச நட்சத்திரம் இருக்கிறது கடகராசியில். பூச நட்சத்திரம் தான் விசகம்ப நாம யோகத்துக்கு அதிபதி. அந்த நட்சத்திரம் அந்த வீட்டு அதிபதி சந்திரன். அப்போ சந்திரன் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். ஜாதகத்தில் அவர் எங்கே உட்கார்ந்துருக்காருன்னு பார்க்கணும். அப்போ அந்த சந்திரன் இடத்துல யோகத்தை செய்வாரா அவயோகத்தை செய்வாரா? ஏன்னா அவயோக அதிபதி அவர். அப்படின்னா அந்த பாகவத்தை வச்சு தான் முடிவு பண்ணணும். அவர் 6, 8, 12 இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவயோகத்தை தான் பண்ணுவார். அதே 1, 5, 9 இருந்ததுன்னா யோகத்தை செய்வார். இதையும் நம்ம கவனித்து பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திரன் அவயோகி அவர் திருவோண நட்சத்திரம் வீட்டு அதிபதி சனி பாருங்க, அப்படியே நேருக்கு நேர் மாறுபடுறாங்க பாருங்க. அப்போ அந்த சனி என்ன அவயோகத்தை செய்வார்? அவர் தானே யோகி, எப்படி அவயோகத்தை செய்வார்? அவரும் வந்து 6, 8, 12 உட்கார்ந்தாருன்னா அவயோகத்தை பண்ணிடுவார். அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். யோகி அவயோகி பார்க்கறதுல ரொம்ப சிறப்பாக நம்ம பலன் சொல்லலாம் எல்லாத்துக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த இந்த விசகம்ப நாம் யோகத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்கும். யாராவது ஏதாவது வர்றவங்க ஆப்போசிட்டில் வர்றவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத அவங்களால சொல்ல முடியும். அந்த ஒரு அமானுஷ்ய சக்தி அவங்களுக்குள்ளே இருக்கும். இவங்களுக்கு தொழில் அப்படின்னு போகிறப்ப ஜோசியத்தில் போனாங்கன்னா 100% இவங்க தான் சிறப்பான ஜோதிடராக இருப்பாங்க. ஏன்னா அந்த அமானுஷ்ய சக்தி இருக்கிறதுனால அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறதையும் எடுத்து சொல்லிடுவாங்க. அவங்க யாராவது இருக்கீங்களா விசகமான யோகம் இருந்தால் அது உடனே தெரியும். ஏன்னா இப்போ நீங்கள் பாருங்கள், லக்கண புள்ளி அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். நான் சொன்ன லக்கண புள்ளியோட அதிபதி எங்கே இருக்காரோ அது சார்ந்து தான் நமக்கு வந்து ஆசைகள் அபிலாசைகள் எல்லாமே இருக்குன்னு நான் சொன்னேன். ஆனால் இந்த லக்கண புள்ளி எந்த வீட்டில் இருக்கு, அந்த வீட்டு அதிபதி யார், அவர் என்ன நினைக்கிறாருங்கிறதையும் இந்த லக்கண புள்ளி சொல்லும். அந்த ஆசை நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிறத அந்த லக்கண புள்ளி இருக்கிற வீட்டு அதிபதி தான் சொல்லுவார். லக்கண புள்ளி யாருமே சரியாக கவனிக்கிறது இல்லை. ஜாதகம் பார்க்குறப்ப லக்னாதிபதி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த லக்கண புள்ளியை கவனித்து சொன்னீங்கன்னா அற்புதமாக அந்த இடத்துல பலன் எடுத்துடலாம். நீங்கள் வந்திருக்கீங்க, இதுக்கு தான் வந்திருக்கீங்க, இதை தான் செய்ய போகிறீங்க, இந்த ஆசை உங்களுக்கு இருக்குது, இது நடக்குமா நடக்காதா ஈஸியாக சொல்லிடலாம்.
அதே மாதிரி இந்த இந்த நீங்கள் மறுபடியும் விசகம்ப ஞாபகத்துக்கு வந்துடுவோம். இந்த விசகம்ப ஞாபகம் நாமயோகத்துக்கு வந்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த யோகி புள்ளி நம்ம கடகராசியில் விழுந்துருது பூச நட்சத்திரத்தில். 2ஆம் இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்ம ராசி வருது. இவங்களுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், கீழ்நிலை வேலை, அதில் மேல் பொசிஷன் கிடைக்காது. அந்த மாதிரி வர்றவங்களுக்கு இவங்க என்ன வேலைக்கு போவாங்க அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இதை வச்சு சொல்லலாம். அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம வந்து தொழில் அப்படின்னா 10ஆம் பாவத்தை எடுக்கிறோம். நீங்கள் ஒரு தடவை எல்லாருமே ஜென்ம நட்சத்திர பாதம் என்ன, அதிலிருந்து 82வது பாதத்தை எடுத்து பாருங்கள். நீங்கள் செய்கிற தொழில் எல்லாமே கரெக்டாக வரும். உங்கள் ஜென்ம நட்சத்திரம் எந்த பாதத்தில் நிற்கிது, அதிலிருந்து 82வது பாதம் எடுத்து பாருங்க. அவங்கவுங்க தொழில் செஞ்சிட்டு இருக்கோம், அந்த தொழில் சரியாக வரும். ஏன்னா இது வந்து 10ஆம் அதிபதி எடுத்து 10ஆம் அதிபதி நவாம்சத்தில் எங்கே இருக்காரு, நவாம்ச அதிபதி யாரு, அவங்க ராசியில் எங்கே இருக்காங்க, அது சம்பந்தப்பட்ட தொழில்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த 82வது பாதத்தை பிடிச்சி பாருங்க, 100% நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மேட்ச் ஆகிடும். யாரோ பார்த்துட்டு மேட்ச் ஆகுதா இல்லையான்னு சொல்லுங்க வேணாம். உங்களுக்கு என்ன பாதம்? பூரா 4ஆம் பாதம். அது இங்கே சிம்மராசியில் இருக்கா? சிம்மராசியில் அது எத்தனாவது பாதம்? அது எத்தனாவது பாதம்? 8வது பாதமா? அப்போ அங்கே ஒரு 2 பாதம் எடுத்துக்கங்க, 8, 9. அடுத்து 9 பாகம் எடுத்தீங்கன்னா 8, 9, 72, 74. சந்திரனுக்கு 10வது ராசியில் 8வது பாதம். சிம்ம ராசிக்கு 8ஆம் இடம் எது? மீனம். 10ஆம் இடம் எது? ரிஷபம். ரிஷபத்தில் 8 அப்படிங்கிறப்ப யார் வருவா? சூரியன் ஒரு 3, சந்திரன் 7, மிருகசீடம் 8. மிருகசீடம் 1வது பாதத்தை வரும். அப்போ நீங்க செய்யக்கூடிய தொழில் அப்படின்னா சுக்கிரன் வீடு. நீங்க டெய்லரிங் வச்சிருக்கலாம், பெண்கள் சார்ந்து ஏதாவது தொழில் பண்ணலாம், இல்லை கவர்மெண்ட் ஜாபுக்கு போனீங்கன்னா கூட, அதாவது எப்படின்னா இந்த சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப் ஏதாவது பண்ணுவீங்க. டெக்ஸ்டைல் இருக்கு, டெக்ஸ்டைல் இருந்துச்சு இல்லை. 82வது பாதம் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை 100% சொல்லும். கணக்கு போட்டு பாருங்க. அதே ஐயா, நீங்கள் உங்கள் நட்சத்திர பாதம் என்ன? மூலம் 4ஆம் பாதம்ங்கிறது எங்கே இருக்கு? தனுசுல. அது எத்தனாவது பாதம்? ஐயா, மூல 4ஆம் பாதத்திலிருந்து தனுசுல மிச்சம் எத்தனை பாதம் இருக்கு? 4, பூராடம் 1, 5, உத்திராடம் 1, 6 பாதம் இருக்கு. ஆறு பாதம் இருக்குங்க. அதுல மூலம் 4ஆம் பாதம், பூராடத்துல 4 பாதம், 4, 1, 5, உத்திராடம் 1, 6 பாதம் இருக்கா? அதுக்கப்புறம் 8 ராசி எடுத்தீங்கன்னா 8, 9, 72, 6, 78, மிச்சம் 4. தனுசு ராசியிலிருந்து மிதுன ராசியில் 4வது பாதம் வாங்க, அஸ்தம் 1 வரும். வருதா? சந்திரனோட ராசி, அது சந்திரனோட நட்சத்திரம். அது இருக்கிறது புதன் வீடு. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏதாவது ட்ரேடிங் ஐட்டம் பண்ணிருக்கீங்களா? மெடிக்கல் சம்மந்தமாக பண்ணிருக்கீங்களா? பால். சரி, சந்திரன் வந்துட்டார் இல்லையா? சந்திரன் சார்ந்த தொழில் புதன் வீடு. கரெக்டாக வரும். சந்திரன் பாலை குறிக்கக்கூடியவர் தானே. எல்லாருமே போட்டு பாருங்க. ஏதாவது
இது இதுவரைக்கும் எந்த புத்தகத்திலையும் இல்லாத சமாச்சாரம், அனுபவத்தில் சொல்லப்பட்டது இதெல்லாமே. அதே மாதிரி அம்மா எங்கே அவங்க போயிட்டாங்களா? அவங்க அரசாலத்துக்காரம்மா போயிட்டாங்களா? சரி, நான் சொல்ல, அதாவது முதல் 10 டிகிரியில் திரிகோண ராசி எடுத்துக்கங்க. நம்ம என்ன சொல்றோம், திரிகோணம் சொல்றோம் இல்லையா? திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பலன் கொடுக்கணும்னா அந்த கிரகம் சரராசியில் முதல் 10 டிகிரியில் இருந்தால்தான் பலன் கொடுக்கும். திரிகோணத்தில் 1, 5, 9 இருக்கக்கூடிய கிரகங்கள் சரராசியா இருந்தால் முதல் 10 டிகிரியில் இருக்கணும். அதுவே ஸ்திரராசியா இருந்தால் 2வது 10 டிகிரியில் இருக்கணும். உபயராசியா இருந்தால் 3வது 10 டிகிரியில் இருக்கணும். அப்பதான் இந்த கிரகங்கள் வேலை செய்யும். ஒரு சிலது நம்ம சொல்லுவோம் நல்லா தான் இருக்கு கிரக நிலைகள், ஆனால் நடக்கல அப்படின்னா இதுதான் காரணம். இதுக்கு பேரு உத்தம திரேகாணன் பேரு. இது மீனாட்டு நாடியில் சொல்லப்பட்டது. எங்க சுற்றி நாங்கள் கடைசியில் அங்கே வந்துட்டோம். மீனாட்டு நாடி சொல்லப்பட்டது. ஒரு சிலதெல்லாம் அவங்க ரகசியமாக வச்சிருக்காங்க. அந்த தமிழில் புக்கே கிடைக்க மாட்டேங்குதுங்க. 2 பார்ட் இங்கிலீஷில் கிடைச்சிருக்குன்னா 3வது பார்ட் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு. ஐயா, நாங்கள் படித்த வரைக்கும் சொல்லியிருக்கேன், அதில் நிறைய சமாச்சாரம் இருக்கு. இந்த திரிகோணத்துக்கு இது ரொம்ப முக்கியம். எந்த திரிகோணமாக இருந்தாலும் சரி, தர்ம திரிகோணம், கர்ம திரிகோணம், எதா இருந்தாலும் சரி, ஆமாம், அங்கே இருந்தால் தான் அந்த கிரகம் சரியான வேலையை செய்யும். அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும்னா போகுது. சொல்ல, ஒரு பாதகாதிபதி போய் திரிகோணத்தில் உட்காந்துட்டார், அவர் நல்லது செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்னா இந்த திரேகாணத்தை பார்க்கணும். இந்த திரேகாணத்தில் போய் உட்காண்டார்னா அந்த பாதகாதிபதி கூட கெடுதல் செய்ய மாட்டார். அதை தள்ளி இருந்தால் செய்வார். அந்த 10 டிகிரி மாறிச்சுன்னா செய்வார் பாதகத்தை. ஏன்னா எப்பவுமே நாங்கள் ஒன்று சொல்றது உண்டு, தர்ம திரிகோணத்தில் இருக்கும் கிரகங்கள் திசா புத்தி நடத்தினால் வாழ்வில் ஒரு நஷ்டம் வந்தே தீரும். தர்ம திரிகோணம் நல்லது, யோகம்னு சொல்றோம். அந்த கிரகங்கள் திசா புத்தி நடத்தினா அந்த நேரத்தில் பொருளாதார பிரச்சனை வந்தே தீரும், நஷ்டம் வந்தே தீரும். அதாவது நம்ம பெருந்தன்மையாக பாகம் பிரிக்கிறாங்கன்னா கூட பெருந்தன்மையாக பரவாயில்லைங்க தம்பிக்கு கொடுத்துருங்கன்ட்டு வந்துடுவோம். அதுவும் நஷ்டம் தானே. இதுதான் தர்ம திரிகோணம். தர்ம திரிகோணம் திசா புத்தி யாருக்கு நடக்கிறப்ப நான் ஜோசியம் பார்க்க வந்தாங்கன்னா, இந்த திசை முடிவு வரைக்கும் நீ தர்மம் பண்ணாத, கோயிலுக்கு போகாதன்னே சொல்கிறேன் நான். கோயிலுக்கு போனால் கூட அங்கே யாராவது ஏதாவது செய்ய சொல்லுவாங்க, செஞ்சுட்டு வந்துடுவாங்க. இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த டைமில் மட்டும். ஐயா, அந்த அதிபதி தர்ம திரிகோண அதிபதி திசை, அதே மாதிரி புத்தி, அதே மாதிரி இந்த என்னன்னா இங்கே போனால் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்லுவேன். இப்போ சூரியன் ஆண் ராசியில் முதல் 4 டிகிரி, பெண் ராசியில் கடைசி 4 டிகிரி இருந்தார்னா அந்த ஜாதகரோட அப்பா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருப்பார், குடும்பத்தில் இருக்க மாட்டார். வேற கல்யாணம் பண்ணிட்டும் போயிருக்கலாம், இல்லை செத்தும் போயிருக்கலாம். ஆண் ராசியில் முதல் 4 டிகிரி சூரியன், பெண் ராசியில் கடைசி 4 டிகிரி சூரியன். இதெல்லாம் இதில் வராது, நம்ம புக்கில் எல்லாம் வராது. அதை கவனிச்சு பாருங்க. எனக்கு அதாவது
நான் கண்டுபிடிச்சதெல்லாம் இல்லை. எனக்கும் 10 நண்பர்கள் இருக்காங்க. நாங்கள்லாம் பேசிக்கிறப்போ எனக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு சொல்லுவோம், அவங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேள்விப்பட்டது தான். முதல் 4 டிகிரிங்க. பெண் ராசியில் கடைசி 4 டிகிரி இருந்தால் அந்த ஜாதகரோட அப்பா அந்த குடும்பத்தை விட்டு போயிருப்பார். இதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். இது ஒன்று. அப்புறம் நான் எங்கே போனாலும் சொல்லுவேன், ஜாதகம் தான் தலையெழுத்துங்கிறது ஒரு ஆதாரம் கொடுப்பேன் எப்பவுமே. எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், இங்கே கூட சொல்லியிருக்கேன், தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லணுமா மறுபடியும்? அதாவது ஏன்னா எந்த ஒரு பொருளுக்கும் கேரண்டி கார்டு வேணுமில்ல, அது மாதிரி ஒரு ஆண் ஜாதகத்தில் சனி எங்கே இருக்காரோ அந்த இடத்த 1ன்னு வச்சுக்கோங்க. 1, 2, 3, 7, 10, 12 இந்த 6 இடத்துல தான் அவங்களுக்கு எத்தனை குழந்தை இருந்தாலும் சனி இருக்கும். நீங்க இது பார்த்துக்கலாம். ஆண் ஜாதகத்தில் தான் பார்க்கணும், இதை பெண் ஜாதகத்தில் பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ஆணுக்குத்தான் கல்யாணம், பெண்ணுக்கு கல்யாணம் இல்லை. ஏன்னா பெண் என்பவள் தாரை வார்த்து தானமாக கொடுக்கப்படுபவள். அதனால இந்த குழந்தை பாக்கியத்தை ஆண் ஜாதகத்துல தான் பார்க்கணும். ஆண் ஜாதகத்துல சனி இருக்கிற இடத்த 1ன்னு வச்சுக்கணும். ஸோ 1, 2, 3, 7, 10, 12 இந்த 6 இடத்துல தான் அவங்களுக்கு எத்தனை குழந்தை இருந்தாலும் சனி இருக்கும். சனி வக்கரமாகவோ அதிசாரமாகவோ இருந்தால் ஒரு கட்டம் மாறும், இல்லைன்னா டெஸ்ட் டியூப் பேபியா இருக்கும், இல்லைன்னா ஜாதகம் எழுதுறதே தப்பா இருக்கும். இது நம்ம முன்னோர்களோட கூர்மையான அறிவு என்ன அப்படிங்கிறதுக்காகவே இதை நான் ஒரு இடத்துலையும் சொல்றேன் நான். ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்வையை அவங்க எப்படி வச்சாங்க. இப்போ நான் சொன்ன இடத்துல இருக்கிறது என்னங்க, இந்த நம்பர்லாம் சனி பார்க்கக்கூடிய பார்வை 3, 7, 10 பராசர விதிப்படி, நாடி விதிப்படி 2, 12 சனி இருக்கக்கூடிய இடம். இப்போ நம்ம முன்னோர்கள் அந்த கர்மகாரனை எப்படி பார்வையை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான்னு பாருங்க. ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்த பார்வையை ஃபிக்ஸ் பண்ணுறப்போ எவ்வளவு ஞானம், எவ்வளவு அறிவு, இதெல்லாம் பார்க்கறதுக்கு. இதில் தான் குழந்தை பிறக்கும். ஏன்னா கர்மகாரகன் சனி, அதன்படி தான் குழந்தை பிறக்கும்னு அவங்க கணிச்சிருக்காங்கல்ல. இது நிறைய இடத்துல சொல்லி எல்லாருமே அங்கங்கே செக் பண்ணிட்ட சமாச்சாரம், அவங்கவுங்க ஜாதகத்திலே பார்த்த சமாச்சாரம். இதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்குள்ளேயே எல்லாம் ஜாதகத்தை போட்டு பார்த்துருவாங்க. அதனால் நம்ம முதல்ல படிக்கிறோம், ஆராய்ச்சி பண்ணுறோங்கிறத தாண்டி இந்த மாதிரி மீட்டிங்களுக்கு வந்தால் தான் நம்ம 4 பேருக்கு சொல்கிறப்போ புது புது கருத்துக்கள் நமக்கு கிடைக்குங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம இன்னொன்று கூட சொல்லுவோம், சனி எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல அந்த வீட்டில் ஒரு துர்மரணம் இருக்கும். கணக்கு போட்டு பாருங்க. இப்போ சனி 7ஆம் இடத்துல இருக்காருன்னா ஒரு துர்மரணம் நடந்த வீட்டில் தான் கலத்திரம் அமைஞ்சிருக்கும். நீங்கள் ஜாதகம் தூக்கிட்டு சுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அங்கே தாய்மாமா வீட்டில் இருக்கும் சார். எங்கே இருக்கோ அங்கே இருக்கும். 4ல் இருந்தால் அம்மா வீட்டில் இருக்கும், 9ல் இருந்தால் அப்பா வீட்டில் இருக்கும், அப்பா சித்தப்பா அந்த பங்காளி வகையில் இருக்கும். 2ல் இருந்தால் அவங்க குடும்பத்திலேயே இருக்கும் ஒரு துர்மரணம். துர்மரணம்னா இளம் வயசில் இறந்து போகிறது, ஆக்சிடென்ட்டில் இறந்து போகிறது, சூசைட் பண்ணிக்கிறது. இதை தான் ஒன்று கண்டிப்பாக நடந்திருக்கும் சனி இருக்கிற வீட்டில். அதனால தான் அவனை கர்மகாரகன் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. அதே மாதிரி இந்த சூரியன் இருக்கார் இல்லையா, இந்த சூரியன் நம்ம மேசத்தில் உச்சம்னு சொல்கிறோம், இங்கே நீசம்னு சொல்கிறோம் துலாத்தில். அது எப்படி, எதனால் சொல்கிறோம்? இப்போ ஒருத்தர் கேட்டார்,
சூரியன் தான் எல்லா கிரகத்துக்கும் ஒளி கொடுக்குது. அவருக்கு ஏது நீசம்னு கேட்டார். அவர் கேட்ட கேள்வி சரிதானே? அப்போ அதுக்கு என்ன பதில்? அது இல்லைங்க, இது நீங்கள் சொல்கிறது தியரி இல்லை, நான் சொல்லக்கூடாது. அந்த இடத்துல சூரியனை விழுங்கக்கூடிய அளவுக்கு சக்தி உள்ளது ராகு. அந்த ராகுவோட நட்சத்திரத்தில் தான் அவர் நீசமாகிறார். அப்போ சக்தியுமான் இருக்கிற இடத்துல யாராக இருந்தாலும் தோற்று போய் தானே ஆகணும். கரெக்டு தானே இல்லைங்களா? அதான் இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஒரு பிரச்சனை வச்சு, பெண்ணுக்கு ஏன் கலத்திரக்காரனை செவ்வாயை வைத்தார்கள் அப்படின்னு ஒரு பிரச்சனை வச்சு. கலத்திரக்காரன் சுக்கரன் தானே எல்லாத்துக்கும். திருமணகாரகன் பெண் ஜாதகத்திலையும் என்ன சொல்கிறோம்? சுக்கரன் திருமணகாரகன், கலத்திரகாரகன் செவ்வாய்ங்கிறோம். ஏன் கலத்திரகாரகன் செவ்வாய்? ஆண் கிரகம் பெண்ணை அடக்கக்கூடிய சக்தி உள்ள கிரகம். அந்த சக்தி இருந்தால் மட்டும்தான் ஒரு பெண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமையும், இல்லைன்னா அமையாது. அதனால தான் வச்சாங்க செவ்வாயை கலத்திரக்காரகனாக வச்சாங்க. இப்போ 2 மணி நேரத்துக்கு முன்னால் ஒரு வாட்ஸ்அப்பில் அந்த கேள்வி நான் பதில் போட்டேன். இந்த மாதிரி கேள்விகள் வந்தால் தான் நல்ல காரணங்கள் கிடைக்கும். நீங்கள் ஜாதகத்தை எடுக்கிறீங்க, பையன் சொன்னார் அந்த பாகவத் பாகம் வச்சு பாருங்கன்னு சொன்னார். அந்த பாகவத் பாகவத்திலே இன்னும் டீப்பாக போகணுன்னா ஜெயமணி சூத்திரம் போய்ப்பாங்க. ஜெயமணி சூத்திரத்தில் போனீங்கன்னா அம்மாவுக்கு தெரியும் குரு எங்கே இருக்கார் அப்படின்னு எங்கள் குரு கேள்வி கேட்பார். இப்போ இன்னைக்கு குரு மிதுனத்தில் இருக்கார் இல்லையா? அந்த மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு மீன குருவா தனுசு குருவா அப்படின்னு கேட்பார். இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லணும்னா நீங்கள் ஜெயமணி சூத்திரம் படிக்கணும். நீங்கள் இருக்கிற குரு ஒன்று தான். அவர் மீனத்துக்கு சொந்தமா தனுசுக்கு சொந்தமா? இது அது அங்கே படித்தவங்களுக்கு தெரியும், மற்றவங்க யோசிக்கணும். ஏன்னா பாகவத் பாகம் ஜெயமணி சூத்திரத்தில் நாங்கள் எடுக்கிறப்போ எப்படி எடுத்தோம்னா, அந்த ராசியிலிருந்து அந்த கிரகம் இருக்க வரைக்கும் எண்ணணும். அங்கேருந்து திரும்ப அதே கட்டத்தை எண்ணி வரணும். அங்கே தான் அதனோட பலன்களே வெளிப்படும். அங்கே உச்சம் நீச்சம் ஒன்றுமே கிடையாது. கிரகங்களுக்கு பார்வை இல்லை, பாகவங்களுக்கு தான் பார்வை. கிரகங்கள் பார்க்காது, பாகவங்க தான் ஒன்று பார்க்கணும். இந்த சூத்திரம் இது ரொம்ப, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, அந்த இன்ஜினியரிங்லேயே ரொம்ப சாஃப்டாக வேற ஒரு இன்ஜினியரிங் சொல்லுவாங்க, நுணுக்கமான சமாச்சாரங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சமாச்சாரம் அந்த ஜெயமணி சூத்திரங்கள். அவர் ஐயா பாகவத் பாகவன் சொன்னோன்னு நான் ஜெயமணி சூத்திரம் தான் சொல்லுவார்னு நினச்சேன். ஆனால் அவர் சொல்லலை. அது சொல்லி புரிய வைக்க முடியாது. அந்த மாதிரி போர்டு போட்டு அதெல்லாம் பெரிய கிளாஸ். அது மீட்டிங்கில் சொன்னால் யாருக்கும் புரியாது. இருந்தாலும் ஒரு இதுக்கு சொல்கிறேன் நான், ஐயா சொன்னதுனால சொல்கிறேன் நான். எல்லாருமே இனிமேல் லக்கண புள்ளியை பிடிச்சிக்கங்க, லக்கண புள்ளியை விட்டுறாதுங்க. யாரும் வந்தோன்னு சொல்லிடலாம், இதுக்கு தான் வந்திருக்க, உன்னோட ஆசைகள் இது தான் இருக்குது, இந்த கேள்வி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அதே மாதிரி நிறைய பேர் நாடி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாடியில் அப்படி தானே சொல்கிறோம். ஒருத்தர் வந்தோடனே அவங்களுக்கு கேள்வி சொல்கிறோம்ல, ஏன் சார் நாடி பொறுத்தளவில் அவ்வளோ ஈஸியான சப்ஜெக்ட் நாடி தான். ஒரு ஜாதகர் வந்தோடனே எதுக்கு வந்திருக்கான், அவனுக்கு என்ன நடக்கும், டக்குன்னு பதில் சொல்லாமே. சந்திரனை பிடிக்கணும், இந்த சந்திரனை எதை தாண்டி வந்தார், எதை போய் தொட போகிறார், தாண்டி வந்தது கேள்வி, தொட போகிறது பதில். அப்போ நாடி ஜோதிடம் முக்கியம் ஆயிடுச்சுங்களா? எல்லாமே தெரிஞ்சிருந்தா தான் ஒரு லைனில் பதில் சொல்ல முடியும். நான் இதுக்காக சொல்கிறேன்னா, இதெல்லாம் எல்லாரும் இந்த மாதிரி மீட்டிங்கு வரணும். வந்தால் பல பேர்த்த கருத்தை கேட்குறப்போ
ஏன்னா நான் இப்போ சொன்னது எல்லாமே புக்கில் எழுதின சமாச்சாரம் இல்லை, எல்லாமே இந்த மாதிரி மீட்டிங்கில் நான் ஒரு இடத்துல கேட்ட சமாச்சாரங்கள், என்னை விட பெரிய குருமார்கள் எனக்கு கான்டாக்டில் இருக்கிறவங்க எனக்கு சொன்னது, அதைத்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு சிலர் கூட இந்த திரேக்கானம் சொன்னப்போ கூட இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் சொன்னது நான் வெளியே சொல்கிறதுக்காக தான் படிச்சிருக்கேன்னு சொன்னாங்க. இது வந்து ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுட்டு இருக்காங்க. இந்த மெய்நாட்டு நாடி முடிஞ்சால் மெய்நாட்டு நாடி எங்கேயாவது தமிழ் புக்கு கிடைச்சா யாராவது வாங்குங்க. நானும் தேடிட்டு தான் இருக்கிறேன். 2 புக்கு கிடச்சிருக்கு, இங்கிலீஷில் தான் கிடச்சிருக்கு, தமிழில் கிடைக்கல. அது 3வது புக் கிடைக்க மாட்டேங்குது, கிடைச்சி பாருங்கள். சரி, வாய்ப்பு கொடுத்த ஐயாவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த மீட்டிங்கில் சந்திப்போம். வணக்கம். வழக்கம் போல் ஜோதிடத்தின் ஆழமான கருத்துக்களை நம்முடைய பகிர்ந்த வாசற்பதி பள்ளிப்பாளையம் தனக்கோடி ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அவரை கௌரவிக்கும் பொருட்டு சங்கத்தினுடைய துணைத் தலைவர் பாலசுப்ரமணியன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். வாங்க நரேந்திரன், வாங்க. கேமராக்காரர் தூங்கிட்டாரா? இல்லை ஹரி தூங்கலை